டைம் பாருங்க 12:23 இப்போதான் கரண்ட் வந்திருக்கு. அதுவும் ப்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. நீங்களே லைவா பார்த்துருப்பீங்க. நான் 2 ஹவர்ஸா இபி ஆஃபீஸ் வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். ஒரு ஏஇ ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு பர்சன் கூட ஆஃபீஸில் இல்லை. ஓஎன்டம்ல எப்படி தானே சார் இருப்பீங்க? ஒரு ஒர்க்கிங் பர்சன் ஒருத்தவங்க இருக்கணும்ல இங்க. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணும்ல. ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்றது கிடையாது. குழந்தைய வச்சுட்டு ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். அவங்கவுங்க வீட்டில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்களா சார்? அது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கு மேலே இருக்கு சார். 1 வீக்கு மேலே இங்கே இருக்கு சார். ஏஇக்கு கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ கால்ஸ் பண்ணியிருக்கோம். ஏஇ ஒரு கால் கூட எடுக்கவே இல்லை. என்ன சார் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணவே இல்லை. ஒரு 3 மணிக்கு வந்துக்கிறேன். வந்து யாருமே கிடையாது. ஒரு ஆளுக்கு தான் பொறுக்க முடியும். இதுவரையும் வந்தது கிடையாது. இப்பயும் திருப்பி வருது. தேவையில்லாத வேலை அது. நாங்களா ஓய்க்கிறோம் ஆளுங்க. நைட்டில் வேலை செய்கிறாரு, நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறோம். எதுக்கு எல்லாரையும் இதுனா அரசியல் நடத்துறாங்களா அவங்க? நாங்களா கரண்ட் பில்லு கட்டுறாங்க. ஒரு நாள் கரண்ட் பில்லு கட்டலாம் மட்டும் கட் பண்ணிடுறீங்களா? ஏன் இது பண்ணுறீங்க? அப்போ நாங்கள் வந்து ஃபோன் பண்ணால் ஏவிக்கு சுவிட்ச் ஆஃப் வச்சு பாரு. சார்ஜ் போட்டு கூட சார்ஜர் இல்லை. உண்மை இதான். இதான் உண்மை. இதான் உண்மை. ரொம்ப பாதிக்கப்படுகிறேன். நான் 3 மணிக்கு வந்துக்கிறேன். 3 மணிக்கு தூங்கத்தை இல்லாமல் விட்டுட்டு 3 மணிக்கு ஏவி அந்த மேடம் இருக்காங்க. அந்த மேடம் பேர் கூட எனக்கு தெரியாது. சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. இதுவரையும் சார்ஜ் இல்லை. இதுவரை அட்டன் பண்ணி கூட பாருங்கள். இவ்வளோ நாள் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒவ்வொரு எதுக்கு இது பண்ணுறீங்க? வேறு எதுவும் கிடையாது. கரண்ட் எங்கள் வயிற்றுல ஏன் அடிக்கிறீங்க? கரண்ட் பில் கட்டலாம் மட்டும் பீஸ் போட்டின்னு போயிடுறீங்களா? ஒரு நாள் இல்லைன்னா கூட பீஸ் போட்டின்னு போயிடுறீங்களா? இதாண்ணா இது இவ்வளோ இதுக்குது. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்களும். கார்த்தி என் பேர். வேளாண் தெருவில் ரெகுலராக போகுது. பீஸ் போகுதுன்னு தெரியுது. அப்போ ஹெவி இது போடுறாங்க இந்த கரண்ட் இதுக்கு. அதுக்கு ஹெவி இதுக்கு பார்க்கணும்ல. கரண்ட் பில்லு கட்டலாம் மட்டும் கேட்குறாங்கல்ல. நான் ஒரு பொதுவாக பேசுகிறேன். அரசியலே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை நாங்கள் வந்து நைட் டியூட்டி வேலை செய்கிறோம். குழந்தைங்க வச்சுருப்பாங்க. அம்மா அப்பா கூட வேலைக்கு போகிறாங்க. நைட்டில் வந்து தூங்கணும்ல. யாருக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக பேசுகிறேன். நைட்டில் வந்து எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க? அவங்க ஃபோன் எடுக்கலாம், அட்டன் பண்ணி ஒரு பதில் சொல்லணும். எதுவுமே கிடையாது. சொல்கிறது எதுவும் பேசுறதுக்கு இதில் வேலைக்கு எல்லாருக்கும் ஆதங்கம் தான் இருக்குது. வேறு இது இருக்குது. நானா சொல்கிறேன், கரண்ட்டு அட்டன் பண்ணி பேசணும் சார். ஒரு 1/2 ஹவரில் வந்துடணும். அப்படி ஆச்சுன்னா சொல்லணும். அப்புறம் எதுக்கு ஏவி நம்பரு இபி எதுக்கு இருக்குது? தேவையில்லாத இது பண்ணால் இது கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ கரெக்டாக இந்த 1 மந்த் நான் பாருங்க கம்ப்ளைண்ட் நம்பர் வேணா சொல்கிறேங்க பாருங்கள். டெய்லி